கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினை என்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கணும்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக இந்த காலை வேளையிலேயே நிறைவான மனசோட உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு ஆசையோடு எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியா சொல்கிறது: உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே நிறைவாகும் என்கிற ஒரு மங்கள வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆண்டவரை தேடி வர்ற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதியிருக்காரு. அப்போ இன்னைக்கு காலையில நீங்க இந்த மங்கள வார்த்தையை ஓபன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னாச்சுனாலே நீங்க ஆண்டவரை தேடுறீங்க. மங்கள வார்த்தை வடிவிலே நம்மோடு வாழ்கிற, நம்மோடு பேசுகிற, நம்மை சந்திக்கிற ஆண்டவரை காலையில நீங்க தேடினதுனாலதான் இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை நீங்க ஓபன் பண்ணியிருக்கிறீங்க. அப்படின்னா காலையிலே ஆண்டவரை தேடிட்டீங்க. எனவே அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாகும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்கு? உங்க சரீரத்துல என்ன குறை இருக்கு? கர்ப்பத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையுடைய சரீரத்துல குறைபாடுகள் இருக்கிறதா? உறுப்புகள் குறைபாடு உள்ளதா இருக்கிறதா? இந்த உறுப்பு வளரல, இந்த உறுப்பு வளரல, ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றத இந்த நேரத்துல நீங்க அலசி பார்த்து, ஒருவேளை அப்படி ஏதாவது உங்களுக்கு மருத்துவர்கள் சொல்லி இருந்தா, கர்ப்பத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய குறைவா இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய குறைவா இருந்தாலும் சரி, எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாகும். ஒரு முறை ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்துட்டு சொன்னாங்க, அன்பரின் பாதத்தில் வந்துதான் அந்த பாப்பாவுக்கு திருமணம் ஆச்சு, ரொம்ப ஏஜுக்கு பிறகு. அதன் பிறகு அங்கே வந்து தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைச்சது. ஆண்டவருடைய சமூகத்தில் அடிமை மூலமாக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை நிமித்தம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்து 7வது மாதம் ஸ்கேனில் சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு மூக்கு பகுதியே இல்லை, அதனால இந்த குழந்தை பிறக்கிறத விட பிறக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் அடிமை மூலமாக அந்த மகளுக்கு கொடுத்த மங்கள வார்த்தை, கர்ப்பத்திலே வளருகிற இந்த பிள்ளையுடைய சரீரத்துல எந்த உறுப்பு குறைபாடு இருக்குதோ அது கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாகி அந்த மூக்கு பகுதி அழகா ஃபார்ம் ஆகி, மூக்கு போன் எல்லாம் ஃபார்ம் ஆகி, மூக்கு தான் ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்ணேன். பிறந்ததுக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா அந்த பிள்ளையுடைய மூக்கு தான் அவ்வளவு அழகாக, நல்ல ஷார்ப்பாக அழகாக இருந்துச்சு. மருத்துவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. 7 மாதம் வரைக்கும் உருவாகாத அந்த நாசில் போன் எப்படி உருவாச்சு, எப்படி அதில் சதம் முடிச்சு, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதே போல உங்கள் சரீரத்தில் என்ன குறை இருந்தாலும், கர்ப்பத்தில் வளருகிற பிள்ளையுடைய குறை இருந்தாலும் சரி, இல்லைன்னா பிறந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் இந்த குறை அந்த குறை, பிள்ளைக்கு சரியா கண்ணு தெரியலை, சரியா காது கேட்கல, காலு சரியா நடக்க முடியலை, ஹார்ட்ல ஓட்டை இருக்கு அப்படின்னு என்னென்ன குறைவுகள் உங்க பிள்ளைகளை குறித்து உங்களை குறித்து நீங்க கவலையோடு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நீங்க சொல்லலாம், ஆண்டவரே என்னுடைய குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி கிறிஸ்து இயேசுவினாலே நிறைவாயிற்று. இந்த மங்கள வார்த்தை மூலமாக அந்த குறைவுகள் எல்லாம் எனக்கு நிறைவாயிற்றுன்னு சொல்லி நீங்க இப்ப தேவ சமூகத்துல கிளைம் பண்ணுங்க. எல்லா குறைவுகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாகும். ஒருவேளை இன்னைக்கு சரீரத்துல குறை எனக்கு இல்லை, சரீரம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு தொழில்ல நிறைய குறைகள் இருக்கிறது, நான் வேலை செய்கிற இடத்துல நான் நிறைய குறைவுகளோட இருக்கிறேன், இன்னும் என்னுடைய லைஃப்பில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் மனசில் ஏதாவது இருந்தீங்கன்னா, இன்னும் ஒரு குழந்தை பாக்கியமே எனக்கு இல்லை, அது எனக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குது என்றெல்லாம் சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இப்போ நீங்கள் நான் ஜெபிக்கும் போது நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் இருந்தீங்கன்னா, காரில் எல்லாம் போயிட்டு இருந்தால் பரவாயில்ல, கண்ண ஓரமாக நிறுத்திட்டு கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா முடிஞ்சா முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாகன்னு சொன்னீங்க, இந்தந்த குறைவுகளோடு நான் வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கைகளை கூப்பி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சரீரத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், மனதளவில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாக குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், அபிஷேகத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், இந்த குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்து இயேசு நிறைவாவதாக ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் இந்த மங்கள வார்த்தையை ஆக்டிவேட் பண்ணி என் பிள்ளைகளுடைய சிரசில் வைக்கிறேன். அப்படியே நிறைவேறுகிறதற்காக உமக்கு நன்றி. நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.